காவல்துறை தரப்பில் சீமானுக்கு இன்று காலை 10 மணிக்கு இன்று 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு அவர் நேரில் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்து ஆஜராகி வழக்கு தொடர்பாக திருமண மோசடி புகார் வழக்கு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும். அதற்கு அவர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. தொடர்பாக வளசரவாக்கம் காவல்துறையினர் அவருடைய வீட்டிற்கே சென்று சம்மனை வழங்கியிருந்தார்கள். அந்த காட்சியையும் நாம் பிரேக்கிங் செய்தியாக சத்தியம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினோம். இருப்பினும் இன்று காலை சீமான் தரப்பு அவர் இன்று ஏற்கனவே பெங்களூரு சென்றதாகவும் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணம் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தங்கள் தரப்பு ஆஜராகி விளக்கமளிக்க 4 வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதனை ஏற்காத காவல்துறை அதிகாரிகள் சீமான் தரப்பு உடனடியாக நேரில் வந்து ஆஜராக வேண்டும் நாளை என்று அவருடைய வீட்டின் வாயிலில் ஒரு சம்மன் ஒன்று காவல்துறை அதிகாரிகளால் ஒட்டப்பட்டிருந்தது. இதற்கிடையே இது குறித்து உடனடியாக தகவல் அறிந்து அங்கிருந்த காவலாளி வெளியே வந்து காவல்துறை அதிகாரிகளால் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை கிழித்தார். இது சட்டவிரோதமாக கருதப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து உடனடியாக அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்மனை கிழித்த காவலாளியை அங்கிருந்து கைது செய்ய முற்பட்ட போது அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் காவலர்களுடன் தொடர் வாக்குவாதத்திலும் கைகலப்பிலும் ஈடுபட்ட நிலையில் உடனடியாக அங்கிருந்து அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். காவலாளியின் கையிலிருந்து அந்த துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே வீட்டிலிருந்து வெளியே வந்த சீமானின் மனைவி இது தொடர்பாக தங்கள் தரப்பில் மன்னிப்பு கேட்கிறோம் என்று தெரிவித்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் அந்த காவலரை கைது செய்து அழைத்து சென்றிருப்பது தற்போதைய அந்த வீடியோ காட்சியில் தெரிய வருகிறது. சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது, துப்பாக்கியுடன் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடுத்து காவல்துறை அதிகாரிகளால் சீமான் வீட்டு காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.